அனைவருக்கும் வணக்கம். EPIன் தமிழ் நண்பன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சிகப்பு கலர்ல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல வர எல்லா வீடியோஸையும் நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். எந்த வீடியோவை நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. இன்னைக்கு நம்ம மல்டிபர்பஸ் ட்ரே எப்படி பின்றதுன்னு பார்க்க போறோம். இந்த மல்டிபர்பஸ் ட்ரே நீங்க எல்லா விதத்துல யூஸ் பண்ணலாம். காய்கறி போடுறதுக்கெல்லாம் போட்டு வச்சுக்கலாம், சார்ஜர் வயர்லாம் போட்டு வச்சுக்கலாம், சீப்பு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம், மேக்கப் ஐட்டம்ஸ் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி மல்டிபர்பஸ் உங்களுடைய தேவை எந்த மாதிரியோ அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க பயன்படுத்திக்கலாம். இந்த மல்டிபர்பஸ் ட்ரேயை எப்படி பின்றது அப்படின்னு இப்போ நம்ம பார்ப்போம். நம்ம இன்னைக்கு மல்டிபர்பஸ் ட்ரே எப்படி பின்றதுன்னு பார்க்க போகிறோம். மல்டிபர்பஸ் ட்ரே பின்றதுக்கு பச்சை கலர், ஊதா கலர், வெள்ளை கலர் 3 கலரில் வயர் எடுத்திருக்கோம். பச்சையில் 8 வயர், ஊதாவில் 8 வயர், வெள்ளையில் 4 வயர். ஒரு வயருடைய மெஷர்மெண்ட்டும் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 அடி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறதுல ஒரு ப்ளூ வயர் எடுத்து சரி பாதியாக மடிச்சுக்கோங்க. அதே அளவுக்கு நம்ம இப்போ ரன்னிங் வயர் எடுத்து மடிக்கணும். இப்போ இடது கை பக்கத்துல இருக்க லூப்பை சுத்தி வலது கை பக்கத்துல இருக்க லூப்பை நம்ம இப்படி வைக்கணும். நான் இப்ப வச்சு காமிக்கிற மாதிரி வைங்க. இப்போ இடது கை பக்கத்துல இருக்க வயருடைய கீழ்ப்பகுதி மேல் பக்கமா திருப்புங்க. வலது கை பக்கத்துல இருக்க வயருடைய கீழ்ப்பகுதியை இந்த மேல இருக்க லூப்குள்ள கொடுத்துருங்க. இப்ப நாட்டை டைட் பண்ணுங்க. இப்போ நம்ம ஒரு ப்ளூ வயர் எடுத்து சரிபாதியாக மடித்தோம். அந்த வயருடைய மேல் பகுதியும் கீழ்ப்பகுதியும் சமமான உயரத்தில் இருக்கா அப்படிங்கிறத சரி பார்த்துக்கோங்க. உங்கள் வலது கை பக்கத்தில் ரோல்ல இருந்து வர்ற வயர் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. நம்ம ஒரு நாட்டும் பின்னினதுக்கு அப்புறமா அந்த நாட்டுடைய மேல் பகுதியும் கீழ்ப்பகுதியும் சமமான உயரத்தில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம சரி பார்த்துக்கணும். ஒரு வயரையும் சரிபாதியாக எடுத்து மடித்து நம்ம பேசிக் நாட் பின்ன போகிறோம். இப்போ நம்ம ஒரு பேசிக் நாட் பின்னிருக்கோம். இப்போ அடுத்த பேசிக் நாட் பின்னலாம். ரன்னிங் வயரை லூப்பாக மடிக்கணும். சரிபாதியாக மடித்த வயர் அந்த லூப்பை சுற்றி வைக்கிறோம். இப்போ கீழ் வயரை மேல் பக்கமாக திருப்பிட்டு வலது கை பக்கத்தில் இருக்க வயருடைய கீழ்ப்பகுதியை அதை இந்த லூப்புக்குள்ளே கொடுத்து எடுக்கும். இப்போ நாட்டை டைட் பண்ணுங்க. இப்போ அடுத்த பேசிக் நாட் பண்ணலாம். ரன்னிங் வயரை லூப்பாக மடிக்கணும். சரிபாதியாக மடித்த வயர் அந்த லூப்பை சுற்றி வைக்கிறோம். இப்போ கீழ் வயரை மேல் பக்கமாக திருப்பிட்டு வலது கை பக்கத்தில் இருக்க வயருடைய கீழ்ப்பகுதியை அதை இந்த லூப்புக்குள்ளே கொடுத்து எடுக்கும். இப்போ நாட்டை டைட் பண்ணுங்க. இப்போ 4வது நாட் ப்ளூ கலரில் இந்த ட்ரே ரொம்ப சின்னதாக இருந்தது. அதனால நான் கடைசியாக 4 வெள்ளை வயர் நான் சேர்த்து, அதனால நீங்கள் பின்னும்போது ப்ராப்பராக நீங்கள் பின்னுங்க. ஃபஸ்ட்டு 2 வெள்ளை நாட் பின்னிருங்க, அப்புறம் 4 ப்ளூ நாட் பின்னுங்க. இந்த 4 ப்ளூ நாட்டுக்கு முன்னாடி வெள்ளை நாட்டில் தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு 2 வெள்ளை நாட் பின்னிட்டு அப்புறம் ப்ளூ நாட், அப்புறம் க்ரீன், அப்புறம் ப்ளூ, அப்புறம் ஒயிட்டுன்னு நீங்கள் பின்னணும். நான் கடைசியாக தான் அந்த வெள்ளை வயர் சேர்த்தேன்றதுனால அதை நான் காமிக்கல. நீங்கள் பின்னும்போது ப்ராப்பராக அந்த மாதிரி பின்னிடுங்க. இப்போ அடுத்து நம்ம கலர் மாற்றுறோம். க்ரீன் கலர். க்ரீனில் நம்ம இப்போ 8 நாட் பின்னணும். எல்லா நாட்டுமே நம்ம ரன்னிங் வயரில் தான் பின்னிக்கிட்டே வரோம்.
இப்போ இதே மாதிரியே எல்லா வயரையும் ஜாயின் பண்ணியிருக்க நம்ம கட் பண்ணி வச்சிருக்க எல்லா வயரையும் ரன்னிங் வயர்லேயே வச்சு நம்ம பேசிக் நோட் பின்ன போகிறோம். இப்போ பின்னி முடிச்சாச்சு. 4 ப்ளூ, 8 கிரீன், 4 ப்ளூ. கடைசி நாட்டோட கடைசி வயரை மெஷர் பண்ணி ரன்னிங் வயரை கட் பண்ணுங்க. நீங்க பின்னும்போது ஸ்டார்டிங்லேயே 2 ஒயிட் இருக்கணும், எண்டிங்லேயே 2 ஒயிட் இருக்க மாதிரி பின்னிக்கோங்க. இப்போ ரெண்டாவது லைன், முதல் நாட்டோட முதல் வயர், இந்த மேல் வயரை நம்ம அளந்து அந்த அளவுக்கு ரன்னிங் வயரை இப்படி மடிக்கணும். இப்போ இந்த மேல் வயரை லூப் மாதிரி மடிக்கணும். ரன்னிங் வயரை அந்த லூப்பை சுற்றி வைக்கணும். கீழ் வயரை மேல் பக்கம் திருப்பணும். ரன்னிங் வயருடைய சின்ன பகுதி அதை உங்கள் கைக்கு இடது பக்கமாக நீங்கள் இப்போ கொண்டு போகணும். ரன்னிங் வயருடைய சின்ன பகுதி வயருடைய கீழ் பகுதியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ரன்னிங் வயருடைய மேல் பகுதி ரோல்லேருந்து வர்ற வயராக இருக்கணும். இப்போ உங்கள் வலது கை பக்கத்தில் ரன்னிங் வயருடைய மேல் பகுதி இருக்கணும். இப்போ ரன்னிங் வயரை லூப்பாக மடிக்கிறோம். மேல் வயர் அந்த லூப்பை சுற்றணும். கீழ் வயரை மேல் பக்கமாக திருப்புங்க. உங்கள் வலது கை பக்கத்தில் இருக்க வயரை அந்த லூப்புக்குள்ளே கொடுத்து இப்போ லூப்பாக மடிக்கிறோம். இந்த வயர் லூப்பை சுற்றுறோம். இப்போ இந்த வயரை மேல் பக்கம் திருப்பிட்டு இந்த வயரை லூப்புக்குள்ளே கொடுக்குறோம். இதே மாதிரியே இந்த லைன் ஃபுல்லாக இந்த ரன்னிங் வயரை வச்சே பின்னிருங்க. பின்னிட்டு பார்க்கலாம். இப்போ பின்னி முடிச்சிட்டேன். கடைசி நாட்டோட வயர், அந்த வயருடைய மெஷர்மெண்ட்டுக்கு ரன்னிங் வயரை இப்போ நம்ம கட் பண்ணோம். இப்போ ஒரு லைன் இந்த பக்கம் பின்னிருக்கோம். இப்போ உல்டாவா நம்ம திருப்பி வச்சுக்க போகிறோம். கீழ்ப்பக்கமாக ஒரு வரி நம்ம பின்னியாச்சு. இப்போ மேல் பக்கமாக ஒரு வரி இப்போ நம்ம பின்ன போகிறோம். சென்டர் லைன்ற ஞாபகத்துக்கு ஒரு நாட் போட்டு வச்சுக்கோங்க. மேல் வயருடைய அளவுக்கு மடிச்சுக்கிறோம் ரன்னிங் வயரை. ஒரு நாட், சென்டர் லைன். இந்த மேல் வயரை லூப்பாக மடிக்கிறோம். ரன்னிங் வயரை லூப்பை சுற்றி வைக்கிறோம். கீழ் வயர் மேல் பக்கமும் ரன்னிங் வயருடைய சின்ன பகுதியை கீழ்ப்பகுதியாக வச்சுக்கணும். அந்த வயர் உங்கள் கைக்கு இடது பக்கம் போகணும். ரோல்ல இருந்து வர்ற வயர் உங்கள் கைக்கு வலது பக்கம் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அதே மாதிரி தான் இந்த வரிசையும் நம்ம பின்ன போகிறோம். பேஸ் ஃபுல்லுமே நம்ம அதே மாதிரி தான் நம்ம பின்ன போகிறோம். இது இப்போ 3வது வரிசை. இந்த லைனையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு பார்ப்போம். பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். மூணாவது வரிசை பின்னி முடிச்சாச்சு. ரன்னிங் வயரை கட் பண்ணிடலாம். இப்போ அடுத்த வரி 4வது வரி.
பேஸ் பின்னும்போது ரன்னிங் வயர் எப்படி வைக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ரன்னிங் வயர் நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். 4 ப்ளூ சென்டராக வச்சுட்டு 4 ப்ளூக்கு மேல் பக்கம் 3 க்ரீன், கீழ்ப்பக்கம் 3 க்ரீன், அப்புறம் மேல் பக்கம் 2 ஒயிட், கீழ்ப்பக்கம் 2 ஒயிட்டுன்னு நான் பேஸ் பின்னியிருக்கேன். நான் கடைசியாக 2 ஒயிட் 2 பக்கமும் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டே பின்னும் போதே 2 ஒயிட்டு 4 ப்ளூ 8 க்ரீன் 4 ப்ளூ 2 ஒயிட்டு நீங்கள் பின்னிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான் கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் இணையத்தின் தமிழ் நண்பனோடு. நன்றி, வணக்கம்.